போஸ்ட்போன் ஆயிட்டா? யூரோப்பியன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபிஷியலா இந்த படம் போஸ்ட்போன் அவங்க போட்டுட்டாங்க. எங்க கடைசி விஜய் படத்தை கூட நம்மள என்ஜாய் பண்ண விட மாட்டீங்களா? நாம ஓவர்சீஸ் ஜெர்மனில தாங்க இருக்கிறோம். நமக்கு அங்க நடக்கிற அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம தளபதியை மறுபடியும் ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனா அதுக்கு ஆப்பு வச்சுட்டீங்கல்ல. புரியலங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. சென்சர் போர்டுன்னு சொல்றாங்க, சிபிஎஃப்சின்னு சொல்றாங்க, 18 வயசுக்கு மேற்பட்டுன்னு சொல்றாங்க, 27 கட்ஸ் மியூட் சீன்ஸ் இதுன்னு. அதுவும் விஜய் படத்துக்கு மட்டும்தாங்க இப்படி வந்துகிட்டே இருக்கு. இனி இன்ஃபர்மேஷனும் இல்லைங்க, எப்ப ரிலீஸ் ஆக போகுது, எந்த நாள்ல ரிலீஸ் ஆக போகுது, டிக்கெட் புக் பண்ண காசு நாம மறுபடியும் ரீக்ளைம் பண்ணணும், அதுவும் சில பேருக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்போன் ஆன விஷயத்துக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பராசக்திக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஏங்க ஒரு படத்தையாவது நம்மள நிம்மதியா பார்க்க விடுங்களேன். இந்த அரசியல் விளையாட்டுகள் எல்லாம் நீங்க எலெக்ஷன்ல பாத்துக்கங்க. ஏங்க இந்த படங்கள் இந்த மூவிஸுக்குள்ள கொண்டு வரீங்க? இதால பாதிக்கப்படுறது நாம தான்.